யாழ்ப்பாணம் மாநகர சபையின் மக்கள் பிரதிநிதிகளின் செயற்பாடுகளுக்கு மாநகர ஆணையாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக இடையூறு ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டி அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த மாநகர சபை உறுப்பினர்கள் நேற்று அடையாள பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகர சபை அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகளிடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதல் மற்றொரு கவனத்தை பெற்ற செய்தியாகி இருக்கின்றது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு எதிராக அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த மாநகர சபை உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து நடத்திய அடையாள பகிஷ்கரிப்பு போராட்டம் சபைக்குள் நிலவும் நிர்வாக முரண்பாடு தீவிரமடைந்துள்ளதை காட்டுகிறது. 45 உறுப்பினர்களை கொண்ட மாநகர சபையின் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது. பொதுவாக அரசியல் ரீதியாக மாறுபட்ட நிலைப்பாடுகளை கொண்ட கட்சிகள் அதிகாரிகளின் செயற்பாடுகளுக்கு எதிராக ஒரே அணியில் இணைந்திருப்பது இந்த விவகாரம் கட்சி அரசியலை கடந்த நிறுவன ரீதியான பிரச்சனையாக மாறியிருப்பதை வெளிப்படுத்துகிறது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளின் செயற்பாடுகளில் மாநகர ஆணையாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக தலையிடுவதாக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அத்தியாவசிய சேவைகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் வேண்டுமென்றே தாமதங்கள் ஏற்படுத்தப்படுவதால் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த குற்றச்சாட்டுக்கள் உண்மையானவையாக இருந்தால் அது மாநகர சபையின் செயற்திறனை மாத்திரமன்றி உள்ளூராட்சி ஜனநாயகத்தின் அடிப்படையையும் பாதிக்கும் விடயமாகும். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் கொள்கை தீர்மானங்களை மேற்கொள்ளும் அதேவேளை அவற்றை சட்டத்திற்கும் நிர்வாக நடைமுறைகளுக்கும் அமைவாக செயற்படுத்துவது அதிகாரிகளின் பொறுப்பாகும். இந்த இரு தரப்புகளுக்கும் இடையிலான அதிகார எல்லைகள் தெளிவாக பேணப்படாத போது நிர்வாக முடக்கம் ஏற்படுவதுடன் அதன் நேரடி தாக்கம் பொதுமக்கள் மீதே விடும். நேற்றைய மாநகர சபை அமர்விலும் இந்த விவகாரம் விரிவாக விவாதிக்கப்பட்டதுடன் அதிகாரிகளின் செயற்பாடுகளை கண்டிக்கும் தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. தன் மூலம் உறுப்பினர்களின் குற்றச்சாட்டுக்கள் தனிப்பட்ட அல்லது கட்சி சார்ந்த எதிர்ப்பாக இல்லாமல் சபையின் ஒருமித்த நிலைப்பாடாக பதிவாகியுள்ள போராட்டத்தின் உடனடி நோக்கம் அதிகாரிகளின் செயற்பாடுகளை கண்டிப்பதாக இருந்தாலும் அரசாங்கத்தின் கவனத்தை இந்த விவகாரத்தின் மீது திருப்புவதும் அதன் முக்கிய இலக்காகும். எனவே இந்த பிரச்சனை மாநகர சபையின் உள்ளக முரண்பாடாக மட்டுப்படாமல் மத்திய மற்றும் மாகாண நிர்வாக மட்டங்களில் தலையீட்டை கோரும் நிலையை எட்டக்கூடும். அதேவேளை உறுப்பினர்கள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு மாநகர ஆணையாளர் அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பதில் இதுவரை இந்த தகவல்கள் இடம்பெறவில்லை. ஆகையால் நிர்வாக தாமதங்களுக்கு சட்ட ரீதியான நிதிசார் அல்லது நடைமுறை காரணங்கள் உள்ளனவா என்பதும் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இரு தரப்பினரும் நிலைப்பாடுகளை ஆராயும் சுயாதீன விசாரணை அல்லது மத்தியஸ்த பொறிமுறை ஏற்படுத்தப்படுவது பொருத்தமானதாக இருக்கும். இந்த மோதல் நீடித்தால் கழிவகற்றல், சுகாதாரம், வீதி பராமரிப்பு மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளிட்ட மாநகர சேவைகள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. எனவே அதிகார போட்டியை தாண்டி மக்களின் அன்றாட தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் மக்கள் பிரதிநிதிகளும் நிர்வாக அதிகாரிகளும் விரைவாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது அவசியமாகும்.